வெல்கம் டு ஃபீனிக்ஸ் நவீன் ஆன்லைன் அகாடமி. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸில் அகலாய்வு பணிகளை பற்றி பார்க்கலாம். அகலாய்வு 2024 to 25 அகலாய்வு பணிகள் நடைபெறுவதற்காக பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டில் எந்தெந்த இடங்களில் அகலாய்வு பணிகள் நடைபெறுது அப்படின்றத பற்றியும், எந்த இடம், எந்த மாவட்டம், எத்தனையாவது கட்ட அகலாய்வு நடைபெறுகிறது அதை பற்றியும், அதுக்கப்புறம் என்னென்ன பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நிகழ்நிதி ஆண்டில் அகலாய்வு நடைபெறும் இடங்கள். இடம் கொந்தகை. கொந்தகை சிவகங்கை மாவட்டம். அங்கே 4ஆம் கட்ட அகலாய்வு பணிகள் மேற்கொண்டு நடைபெற்றிருக்கிறது. சரிங்களா? அதே போல் செகண்டும் கீழடி, சிவகங்கை. ஸோ கொந்தகையும் கீழடியும் சிவகங்கை மாவட்டம். அங்கே பார்த்தீங்கன்னா 10ஆம் கட்ட அகலாய்வு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் வெம்பக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம் 3ஆம் கட்ட அகலாய்வு பணி மேற்கொண்டு நடைபெறுகிறது. பொற்பனைக்கோட்டை, அது பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம். 2ஆம் கட்ட அகலாய்வு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 5th ஒன் பார்த்தீங்கன்னா கீழ்நமண்டி, அது திருவண்ணாமலை மாவட்டம். இங்கே எத்தனையாவது கட்ட அகலாய்வு நடைபெறுகிறது அப்படின்னா 2ஆம் கட்ட அகலாய்வு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் திருமலாபுரம், தென்காசி மாவட்டம். இந்த 4மே பார்த்தீங்கன்னா முதல் கட்டம். சரிங்களா? முதலாவது கட்ட அகலாய்வு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரிங்களா? அதே போல் கொங்கல் நகரம், திருப்பூர் மாவட்டம். மருங்கூர், கடலூர் மாவட்டம். சென்னானூர், கிருஷ்ணகிரி மாவட்டம். ஸோ இந்த 8 மாவட்டங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இந்த இடங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே போல் எத்தனையாவது கட்டம்ன்றதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? மறுபடியும் ஒன் டைம் சொல்லலாம். கொந்தகை, சிவகங்கை 4ஆம் கட்ட அகலாய்வு பணி. கீழடி, சிவகங்கை 10ஆம் கட்ட அகலாய்வு பணி. வெம்பக்கோட்டை, விருதுநகர் 3ஆம் கட்ட அகலாய்வு பணி. பொற்பனைக்கோட்டை, புதுக்கோட்டை 2ஆம் கட்ட அகலாய்வு பணி. கீழ்நமண்டி, திருவண்ணாமலை 2ஆம் கட்ட அகலாய்வு பணி. திருமலாபுரம், தென்காசி 1ஆம் கட்ட அகலாய்வு பணி. கொங்கல் நகரம், திருப்பூர். மருங்கூர், கடலூர். சென்னானூர், கிருஷ்ணகிரி. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னென்ன பொருட்கள் கிடைச்சிருக்கு அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்களில் ஃபர்ஸ்ட் ஒன் மீன் உருவம் பொறித்த பானை ஓடுகள். அது பார்த்தீங்கன்னா கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள கீழடியில் இந்த மீன் உருவம் பொறித்த பானை ஓடுகளை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது எத்தனாவது கட்ட அகலாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதுன்னா 10ஆம் கட்ட அகலாய்வில் இந்த மீன் உருவம் பொறித்த பானை ஓடுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து மீன் உருவம் பொறிக்கப்பட்ட சிவப்பு வண்ண பானை ஓடுகள். அதாவது எந்த கலரில் இருந்தது அப்படின்னா சிவப்பு வண்ண பானை. ஓகேங்களா? மீன் உருவம் பொறிக்கப்பட்ட சிவப்பு வண்ண பானை ஓடுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இரு ஓடுகளின் நீளம் அகலம் முறையே 4.5 சென்டிமீட்டர், 4.3 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. அதாவது நீளம் 4.5 சென்டிமீட்டர், அகலம் 4.3 சென்டிமீட்டர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாசி மணிகள், தா என்னும் தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானையோடு அந்த மாதிரி நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கள் கீழடியில். சரிங்களா? கீழடி எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? சிவகங்கை மாவட்டம். இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மூங்கில் கம்புகள் ஊன்றுவதற்கான குழிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கள் கீழடியில். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள கீழடியில் 10ஆம் கட்ட அகலாய்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது இல்லையா? அந்த 10ஆம் கட்ட அகலாய்வு பணிகளில் மூங்கில் கம்புகள் ஊன்றுவதற்கான குழிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அகலாய்வில் மூங்கில் கம்புகள் ஊன்றுவதற்கான குழிகள், இரு பானைகளின் விளிம்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. மூங்கில் கம்புகள் ஊன்றுவதற்கான குழிகளை தோண்டப்பட்டிருக்காங்க இல்லையா? அந்த குழிகளில் கரையான்களுடைய அரிப்பை தடுப்பதற்காக ஆற்று மணலை அந்த குழிகளில் நிரப்பப்பட்டிருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சுடுமண்ணால் ஆன உருளை வடிவ வடிகால். அதுவும் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? கீழடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. கீழடி அகலாய்வில் சுடுமண்ணால் ஆன உருளை வடிவ வடிகால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது 174 சென்டிமீட்டர் நீளம் கொண்டது. சரிங்களா? அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி உருளை வடிவில் அந்த ஒரு பைப் மாதிரி இருக்கும். எதுலன்னா சுடுமண்ணாலான உருளை வடிவ வடிகால். இந்த மாதிரி பைப் மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த சுடுமண்ணாலான உருளை வடிவ வடிகால் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கழிவுநீர்கள் வெளியேற்றுவதற்காக பயன்படுத்துறோம் இல்லையா? அந்த மாதிரி பழந்தமிழர்கள் பார்த்தீங்கன்னா சுடுமண்ணாலான உருளை வடிவ வடிகால் பயன்படுத்தி கழிவுநீரெல்லாம் வெளியேற்றிருக்காங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலம் பழந்தமிழர்கள் சிறந்த நீர் மேலாண்மையை கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் பூ வடிவம் கொண்ட தங்க நாணயம்.
அதுவும் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கீழடியில். கிபி 17ஆம் நூற்றாண்டு, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிபி 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தென்னிந்திய தங்க காசு என அழைக்கப்படும் தங்க காசு தான் இந்த பூ வடிவம் கொண்ட தங்க நாணயம். இதில் ஒரு பக்கம் 6 இதழ் கொண்ட பூ வடிவம், அதாவது 6 இந்த மாதிரி 6 இதழ் கொண்ட பூ வடிவமும் மற்றொரு பக்கம் கோடுகளாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரி கோடுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம கீழடியில் என்னென்ன பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்கன்றதையும் எந்தெந்த மாவட்டத்தில் இந்த நிதியாண்டில் 2024 to 25 எந்தெந்த இடங்களில் எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனையாவது கட்ட அகழாய்வு பணி மேற்கொண்டிருக்காங்கன்றதையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கிடைக்கப்பட்ட பொருட்களை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. 2026 டிஎன்பிசி குரூப் 4க்கான ஃபுல் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். புக் இல்லாதவங்களுக்கு 6லேருந்து 12 வரைக்கும் வரி எடுக்கப்பட்ட 30,000க்கு மேற்பட்ட 100 நோட்ஸ் பிடிஎஃப் கொடுத்து அதிலிருந்து படிக்க வச்சு டெஸ்ட் வைப்போம். மேக்ஸுக்கு வந்து ரெக்கார்டட் வீடியோ கிளாஸோட உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம். சமச்சீர் கேள்வி புக்கு மட்டும் இல்லாமல் வெளியிலிருந்து கேட்கக்கூடிய அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கில் இருந்தும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். 2025 குரூப் 4 எக்ஸாமில் கேட்கப்பட்ட சேம் டஃப்னஸ் அப்புறம் டெப்த்தோட இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டும் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் அதிகமான கூற்று காரண கேள்விகள், பொறுத்துக்க கேள்வி, ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு ரொம்ப டெப்த்தாகவும் டஃப்னஸாகவும் எடுத்திருக்கும். 2026 எக்ஸாமுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்சுக்கு வந்து டைம் லிமிட்லாம் எதுவும் கிடையாது. இந்த டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரீ டைமில் எப்போ நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸும் இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா 1 year வேலிடிட்டி. இந்த பேட்சோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே மொத்தமாக சேர்த்து 399 rupees மட்டும் தான். இந்த பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான். ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு 2026 குரூப் 4 பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு சொல்கிறோம்.